இத்தனை கிரீம் போடுறான், மூஞ்சி வெள்ளையாக மாட்டுது. விளம்பரத்துல நல்லா ஏமாத்துறானுங்க. சந்தோஷ் சர்ச்சுக்கு போமாடா. என்னடா பொம்பளை மாதிரி இத்தனை மேக்கப் பொருள் வச்சுக்கிறா? எங்கடா ஜேபி, எல்லாரும் கருப்பா வேணும் ரொம்ப கலாயிறாங்கடா ஜேபி. இந்த கிரீம் போட்டாச்சு வெள்ளையாகலாம் பார்த்தா எங்கடா இந்த மூஞ்சி வெள்ளையாக மாட்டுது. டேய், டெய்லி ப்ரேயர் பண்ணி பைபிள் படிக்கிறா? இல்லையாடா? டேய், நீ வெள்ளையாவத்துக்கு சூப்பரா ட்ரிக் சொல்லுவா, அதை விட்டுட்டு காசு செலவு பண்ணி இத்தனை பொருள் வாங்கி வச்சுக்கிற. டெய்லியும் 1 hour பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ண உன் மூஞ்சி சூப்பரா பிரகாசிக்கும். கருப்பா நல்ல கலையா இருப்ப, அழகா இருப்ப. டேய், தினமும் நான் ஜெபம் பண்ணனுட்டு இந்த போய் சொல்றேன் என்கிட்ட. முடிஞ்சா பைபிள் இருக்க அந்த வசனத்தை எடுத்து காட்டான். டெய்லியும் ப்ரேயர் பண்ணா மூஞ்சி வெள்ளையாகும்னு. டேய், மோசே 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றதுக்கு சீனாய் மலை மேல போறாரு. அவரு ரிட்டர்ன் வரும்போது அவர் முகத்துல எவ்வளவு பிரகாசம் தெரியுமா? எந்த அளவு பிரகாசம்னா மத்தவங்க கண்ணு கூசுற அளவு. அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே ஒரு முக்காடு போட்டுதான் மோசேவை பார்த்தாங்களே. அதுவும் கரெக்ட் தான். டேய், சங்கீதம் 34:5 என்னமா இருக்கு? அவரை நோக்கினவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லைன்னு இருக்குடா. அதாவது நீ டெய்லி அவன் சமூகத்துல போய் உக்காந்தனா உன் மூஞ்சி பிரகாசம் அடைவது மட்டும் இல்லாம நீ எந்த இடத்துல வெக்கப்படவும் மாட்டியாண்டா. அட பாவி, இத்தனை நாளா இந்த ரகசியம் தெரியாம போச்சாடா. காசு குத்து இவ்வளவு கிரீம் வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டேனடா. டேய், ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனிமேச்சு டெய்லியும் பிரேயர் பண்ணி பைபிள் படி. வா, சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம்.